Hello everyone, welcome to our channel. இதழியல் என்றால் என்ன? இதழியல் என்பது பொது மக்கள் தொடர்புக்குரிய புதிய சாதனங்களை பயன்படுத்தி பொது செய்திகளையும் பொது கருத்துக்களையும் பொது பொழுதுபோக்குகளையும் முறையாக நம்பிக்கைக்கு உரிய வகையில் பரப்புவதாகும். இதழ்களின் வகைகள் யாவை? இதழ்கள் நாளிதழ்கள், பருவ இதழ்கள் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. நாளிதழ்கள் காலை இதழ், மாலை இதழ் என பிரிக்கப்படுகிறது. பருவ இதழ்கள் வார இதழ், திங்கள் இருமுறை இதழ், திங்கள் இதழ், காலாண்டு இதழ், அரையாண்டு இதழ், ஆண்டு இதழ் என பகுக்கப்படுகிறது. பத்திரிகை மன்றம் என்றால் என்ன? பத்திரிகைகளின் அமைப்பு முறை, செய்தித்தாள், செய்தி நிறுவனம் ஆகியவற்றுக்கு சொத்து குவிந்தால் அவற்றை ஆராய்ந்து பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான பரிந்துரைகளை மன்றம் செய்ய வேண்டும். அயல்நாட்டார் உதவிகளை பெறும் செய்தித்தாள்களை மதிப்பிட்டு கூறுவதும் இந்த பத்திரிகை மன்றத்தின் வேலையாகும். தமிழில் வந்த முதல் இதழ் யாது? தமிழ் மேகசின். செய்தி என்பது யாது? செய்தி என்பது நடப்பு நிகழ்வுகள் பற்றிய தகவல். இது பல்வேறு ஊடகங்கள் மூலம் வழங்கப்படலாம். செய்திகளின் வகைகளை சுட்டுக. புதுமை, மனித தாக்கம், உள்ளூர் நடவடிக்கைகள், பணம், குற்றம், பால், மோதல், சமயம், அழிவும் துயரமும், நகைச்சுவை, மனித ஆர்வமானவை, ஏழைகளை பற்றியவை, மர்மம், ஆரோக்கியம், அறிவியல், பொழுதுபோக்கு, புகழ்பெற்ற மக்கள், தட்பவெப்பநிலை, உணவு, சிறுபான்மையினர். இதழியல் துறையின் செய்தி ஆசிரியரின் பணியாது? ஆசிரியர் என்பவர் செய்தித்தாளின் தலைவர் ஆவார். செய்தித்தாளில் வெளியாகும் அனைத்து செய்திகளுக்கும் பொறுப்பேற்பவர் ஆசிரியரே. செய்தித்தாளின் செய்திகள் தவறானவை என்று குற்றம் சாட்டப்பெற்றால் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் இவரே பதிலளிக்க வேண்டும். அச்சுப்படி திருத்துதல் என்றால் என்ன? இது செய்தித்தாள் திருத்தும் வழக்கமாகும். ஒரு வாக்கிய வரியில் செய்கின்ற திருத்தம் பின்னால் வரும் வரிகளின் அமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாமல் திருத்த வேண்டும். எந்த வாக்கியத்தில் தவறோ அந்த வரிக்கு நேராக பிழையை குறித்து சரியானதை எழுத வேண்டும். பிழையின் மேலேயே திருத்தம் செய்யக்கூடாது. தலையங்கம் என்பது யாது? ஒரு இதழ்களில் இடம்பெறுகின்ற செய்திகளுக்கு எல்லாம் தலையாக அமைவது. இதழ் நடத்துபவரின் எழுத்தாக அமைவது தலையங்கம் எனப்படுகின்றது. எடிட்டோரியல் என இதனை ஆங்கிலத்தில் அழைப்பர். இதழ் ஆசிரியரும் படிப்பவரும் தொடர்பு கொள்ளும் இடமாக தலையங்கம் விளங்குகின்றது. இதழியல் மொழிநடை என்பது என்ன? மொழி கருத்துக்களை வெளிப்படுத்தும் கருவி. இதழியல் மொழிநடை பிற மொழிநடை வகையிலிருந்து மாறுபட்டது. குறைந்த கல்வி அறிவு உடையவர்களுக்கும் எளிதில் படித்து புரிந்து கொள்ளும் மொழிநடையில் இதழ்களின் மொழிநடை அமைய வேண்டும். அகராதிகளின் துணை கொண்டு படிக்கும்படியான இதழ்களை வாசகர்கள் புறக்கணிப்பார்கள். அன்புடன் சிவா. தேங்க்யூ.